ஐயனார் துணை சீரியல் நெக்கான எபிசோடில் நிலாவோட ஆஃபீஸ்க்கு வந்து சோழன் வந்திருப்பாரு. அவங்க 2 பேருமே தனியாக பேசிக்கிட்டு இருப்பாங்க காஃபி குடிச்சிட்டு. நீங்கள் அண்ணனை பேசுனது தப்பு, என்னதான் இருந்தாலும் அவரை நீங்கள் பேசியிருக்க கூடாது. இது எனக்கும் அவருக்கும் உள்ள டீலிங், இன்ஜினியரிங் மேலே தான் தப்பு. அண்ணனை சொல்லி என்ன செய்ய முடியும், அவர் ஃபேஸே ஒரு மாதிரி ஆயிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் அண்ணன் தானே, அதனால தான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது, அண்ணனாக இருந்தாலும் ஒரு அளவு இருக்குது, இனிமேல் எங்கள் விஷயத்தில் தலையிடாதீங்க, நான் உன் விஷயத்தில் தலையிடுதானா அப்படின்னு சொல்லி நிலா வந்து திட்டுவாங்க. அதுக்கப்புறம் தான் சோழன் வந்து யோசிச்சு பார்ப்பாரு. அடுத்த சீனில் வானதி வந்து மெடிக்கல் ஷாப்பில் இருக்கும்போது டாக்டர் வந்து ஸ்கூட்டியில் வருவார். இந்த வண்டியை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, வண்டி கண்டிஷன் எல்லாம் நல்லா தான் இருக்குது, அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லுங்கள் டாக்டர் அப்படின்னு சொன்னால், இப்போதைக்கு எனக்கு கேஸ் பேஷண்ட்லாம் வந்திருக்காங்க, அப்புறமா நான் சொல்கிறேன், பறவை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் பாண்டியன் வந்து கூட வேலை பார்க்குற பையன்கிட்ட சொல்லுவாங்க, இப்படிலாம் நான் சர்ப்ரைஸ் பண்ணதே இல்லை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருப்பார். அடுத்த சீனில் பாண்டியனை பார்க்குறதுக்காக வானதி வந்து ஸ்கூட்டியில் வருவாங்க. இது யார் வண்டிடி, உன் ஃப்ரெண்டோட வண்டியா அப்படின்னு சொல்லி கேட்டால், அதெல்லாம் இல்லை, என்னோட வண்டி தான், நான் வாங்கிட்டேன், உங்ககிட்ட எவ்வளோ நாளாக கேட்டு பார்த்தேன், நீ வாங்கி தர மாதிரி இல்லை, அதான் நானே வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி, பொய் சொல்லாத அப்படின்னு சொன்ன உடனே, வா வண்டி கண்டிஷனை பாருன்னு சொல்லி இழுத்துட்டு போகிறாங்க. கண்டிஷன்லாம் நல்லா தான் இருக்குது. யார் வண்டின்னு சொல்லி கேட்டால், டாக்டரோட வண்டி, எனக்கு அவர் தந்துட்டார் தெரியுமா, அவர் காரை எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, நீ என்னதான் இருந்தாலும் அமௌண்ட் கொடுக்கல, அதனால் அது உன் வண்டி கிடையாது, அவர் வண்டி தான் அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் நான் அப்புறமா பார்த்துக்கிறேன், எனக்காக நீ ஏதாவது பண்ணியா, ஆனால் டாக்டரை பற்றியா அப்படின்னு சொல்லும்போது, கூட வேலை பார்க்குற பையன் வந்து அந்த ஸ்கூட்டியை ஓப்பன் பண்ணி காட்டுவான். அப்போ இது யாருக்காக வாங்கி வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, இதோட இன்றைக்கான எபிசோட் முடியுது.